ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம்னா, பாலிட்டி குரூப் 4 எக்ஸாம்ல பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அவங்க சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக்ஸ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ல எங்கெங்கே கவர் ஆகுது, என்னென்ன பாடங்கள் வந்து படிச்சா போதும், என்னென்ன பாடங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும், எதுல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஓகேவா? தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியும். ஓகேவா? நீங்க இந்த மாரி ஸ்மார்ட்டா எது வந்து நல்லா படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்கா படிக்கணும், அதே மாரி டாபிக் வைஸா வந்து நான் இதில வந்து லெசன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். நான் போன வாட்டி ஹிஸ்ட்ரி வந்து போன வீடியோல நான் எப்படி குடுத்துருக்கேனோ வேர் டூ ஸ்டடில, அதே மாரி தான் வந்து பாலிட்டிலயும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேர் டூ ஸ்டடி வேணும்னா, அதுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். பிளேலிஸ்ட்லயும் வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா, நீங்க டெலகிராம் சேனல் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் இங்க வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க அங்கேருந்து இத வந்து எடுத்துக்கலாம். ஆனா பிடிஎஃப் எடுத்தாலும் இந்த வீடியோவ தயவு செஞ்சு பார்த்துட்டு பிடிஎஃப் எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா, நான் என்ன எழுதியிருக்கேன், இது என்ன இந்த டீனா என்ன, இதெல்லாம் என்ன எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது, எது வந்து நான் நல்லா படிக்கணும், எந்த பாடம் வந்து இதுல எல்லா பாடம் நெறைய பாடம் இருக்கும். இப்போ ஒரு டாபிக்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பாருங்க இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, இது கீழ வந்து ஒரு 5 பாடம் இருக்கு. இந்த 5 பாடத்துல எது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இது வந்து எது வந்து நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். ஏன்னா, இந்த 5 பாடத்தையும் நீங்க உட்காந்து படிக்க முடியாது. ஓகேவா? ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வந்து கத்துக்கோங்க. எல்லார் மாதிரியும் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கரெக்ட் தான். அந்த ஹார்ட் ஒர்க்கே வந்து ஸ்மார்ட்டா பண்ண கத்துக்கோங்க. எந்த ஏரியால அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த ஏரியாவ நம்ம படிச்சோம்னா ஈஸியா கிராக் பண்ணலாங்கிறத தெரிஞ்சு, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? சும்மா உட்காந்து நம்ம எல்லா பாடத்தையும் படிக்கணும்னு முட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கனால ஸ்கோர் பண்ண முடியாது. எது ஸ்கோரிங் சப்ஜெக்ட், எது ஸ்கோரிங் ஏரியாங்கிறத தெரிஞ்சு அதுக்கேத்த மாரி படிங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். கவனமா கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு, இந்திய ஆட்சியல். இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட குரூப் 4க்கான சிலபஸ். ஓகேவா? இந்த சிலபஸ ஃபர்ஸ்ட் நல்லா தரோவா வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் சிலபஸ் வச்சு பார்க்க சொல்றேன்னா, சிலபஸ் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா தான், எதுக்காக இத படிக்கிறோங்கிறது தெரியும். ஓகேவா? இந்த பாடத்த ஒரு பாடம் இருக்கு. 10த்ல ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடத்த எதுக்காக படிக்கிறோம்? சிலபஸ்ல அவங்க எப்படி கேட்டிருக்காங்க? இதுலருந்து எப்படி கொஸ்டின் வரும்? அப்படின்னு அப்பதான் நீங்க புரிஞ்சு படிப்பீங்க. சும்மா நீங்க மொட்ட மனப்பாடமா 10த்ல வந்து 5 லெசன் படிக்கணும். 11த்ல 3 லெசன் படிக்கணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்டினியூட்டிவாவே இருக்காது. ஓகேவா? இன்னொன்னு நீங்க எதுக்கு படிக்கிறீங்கங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அதனால இந்த மெத்தட்ல வந்து படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தா இத வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்ன பாடத்துல கவர் ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாடம். ஓகேவா? இந்த லெசன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த லெசன் நீங்க படிக்காம குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க போவே முடியாது. போகவும் கூடாது. ஓகேவா? இந்த இந்திய அரசியலமைப்பு 6த்ல, 10த்ல, 12த்ல கவர் ஆகும். ஓகேவா? இந்த 3 ப புக்கையுமே வந்து படிச்சுக்கோங்க. இந்த 3 பாடத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹிஸ்ட்ரியில வந்து நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். என்னன்னா 6த்ல இருந்து 9த் வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரி வரியா படிங்க. 11த், 12த் வந்து நீங்க ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டு முக்கியமானது பாக்ஸ் டாபிக், புக் பேக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதே மாதிரி பாலிட்டில எப்படின்னா, உங்களுக்கு 10த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 10த்ல இருந்து தான் 80% கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால 10த் தான் வந்து உங்களுக்கு பேஸ் மாரி. ஒரு வீடு கட்டுறோம்னா, அடித்தளம் போடுவோம் தெரியுமா? பேஸ்மெண்ட் போடுவோம் தெரியுமா? அந்த பேஸ்மெண்ட் தான் வந்து 10த் உங்களுக்கு பாலிட்டிக்கு. நீங்க 10த்ல இருந்தே வந்து உங்களுக்கு 80% கொஸ்டின் கேட்பாங்க. 10 கொஸ்டின் வருதுன்னா, 6லேருந்து 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 10த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கவர் ஆயிரும். ஓகேவா? போன வாட்டி 12 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 12 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 10த்ல இருந்து மட்டுமே வந்துருந்துச்சு. ஓகேவா? 6 கொஸ்டின். மிச்சம் 3 கொஸ்டின் வந்து 6த் டூ 9த்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் 3 கொஸ்டின் வந்து 12த்ல இருந்து வந்துருந்துச்சு. 11த், 12த்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகேவா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேஸா நீங்க எது படிக்கணும்னா 10த். 10த்த ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6த் டூ 9த் உள்ள பாடத்த நல்லா பாருங்க. அது வந்து ஈஸி தானே. 6த் டூ 9த்லாம் நம்ம கஷ்டம்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ரொம்ப அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா கிளியர் பண்றது. ஓகேவா? 6த் டூ 9த்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய பாடமாவே கருத்துல எடுத்துக்காதீங்க.
அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான லெசன் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இந்த 11த், 12த் பாடம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் பெரிய பாடமா இருக்கும். அதனால இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் பார்த்துக்கோங்க. பாக்ஸ் டாபிக் பார்த்துக்கோங்க. இதுவே வந்து போதுமானது. இது நீங்க பார்த்தீங்கனாலே உங்களால ஈஸியா கிளியர் பண்ணிற முடியும். ஓகேவா? இதுதான் பாலிட்டிக்கான ஸ்ட்ராட்டஜி. எப்படி படிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா அந்த எக்ஸாம்ல வந்து பாலிட்டில நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 12 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, 10 கொஸ்டின் கன்ஃபார்மா அடிக்கலாம். 2 கொஸ்டின் வேணா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். அதுலயும் நீங்க அப்படி இப்படின்னு யோசிச்சு, இதுவரைக்கும் படிச்சது இது எல்லாத்தையும் நீங்க வச்சு கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் அடிச்சிருவீங்க. 12க்கு 12 நம்ம பாலிட்டில எடுத்து நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல அவார்டு எதுவுமா தரப்போறாங்க? ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் மார்க். ஓகேவா? எல்லாத்துலயும் கட் ஆஃப் மார்க் அடிக்கணும். அப்பனா பேஸ் மார்க் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். அதனால இத வந்து கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 10த் இந்தியன் அரசியலமைப்பு புக்க வந்து நீங்க எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5, 6 வாட்டினாலும் 10 வாட்டி கூட நீங்க திரும்ப, திரும்ப படிங்க. ஏன்னா 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் அந்த 10த் புக்குக்குள்ள இருந்து அந்த 3 பாடத்துல இருந்து மட்டுமே வரும். ஓகேவா? அடுத்து 6த்ல வந்து 3 லெசன் இருக்கு. சரியா? 6த்ல வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாடங்கள் இருக்கு. ஓகேவா? இந்த 3 பாடங்கள் வந்து சின்ன சின்ன பாடங்கள் தான். இதையும் வந்து ஒரு ஓவராலா ரீட் பண்ணி என்னென்ன தகவல் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேசிய 6த் தானே அசால்ட்டா நினைக்காதீங்க. தேசிய சின்னங்கள்ல இருந்து போன வாட்டி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடிக்கடி தேசிய சின்னங்கள்ல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? அதனால சின்ன பாடம்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் 7த்ல சமத்துவம் பெறுதல். இந்த 5 பாடம். இந்த 5 பாடத்த படிச்சீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் ஆயிருச்சுனாலே, உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது வந்து நீங்க முடிச்ச மாரி. ஓகேவா? அடுத்ததா வந்து இந்த இன்னொன்னு வந்து பாலிட்டி வந்து எப்பயுமே என்ன வந்து சொல்றாங்க, என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நாலேட்ஜ் ஓரியன்டடா படிக்கணும். மார்க் ஓரியன்டடா நீங்க படிக்காதீங்க. ஏன்னா பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாலேட்ஜ் ஓரியன்டடா நெறைய கேள்விகள் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துமே வந்து உங்கள கேட்பாங்க பாலிட்டி சம்மந்தமா. நீங்க அப்ப இத வந்து இந்த சமத்துவம் பெறுதல், சமத்துவம்னா என்ன? பன்முகத்தன்மைனா என்ன? அரசியலமைப்புனா என்ன? யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே உங்களால 2, 3 கொஸ்டின் ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த பேசிக்க வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்கனாலே, உங்களால கரண்ட் அஃபேர்ஸ்ல 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாவே வந்து போட முடியும். ஓகேவா? போன வாட்டி இந்த டாபிக்ல இருந்து மட்டும், இந்த டாபிக்ல இந்த லெசன்குள்ள இருந்து மட்டும் 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. அதனால இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. அடுத்ததா குடியுரிமை. சிலபஸ் பார்ப்போம். அடுத்தது பாருங்க. குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? அப்ப நீங்க இந்த பாடங்கள் படிக்கும்போது, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க நல்லா பார்க்கணும். அடிப்படை உரிமைகள்னா என்ன? அடிப்படை கடமைகள்னா என்ன? அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்னே ஒரு இது குடுத்துருப்பாங்க. அது என்ன? அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்கணும். என்னென்ன பாடங்கள்ல இது கவர் ஆகுதுன்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல ஓகேவா? லெசன் எல்என் போட்டிருந்தேன் லெசன், டீன்னு போட்டிருந்தேன்னா டேர்ம். ஓகேவா? டேர்ம் எந்த டேர்ம் அப்படிங்கிறது. 8த்ல வந்து டேர்ம் இருக்காங்கிறனால லெசன் போட்டிருக்கேன். 8த்ல லெசன் 2 குடிமக்களும் குடியுரிமையும், லெசன் 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், லெசன் 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மனித உரிமைகள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மனித உரிமைகள் வந்து 9த்ல லெசன் 3யும் வந்து கவர் ஆகும். மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு பாடம் வரும். ஓகேவா? இத்தன பாடம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டா தான் இருக்கும். 8த்ல என்ன சொல்லியிருக்காங்களோ 9த்ல அத விட ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். ஒரே விஷயத்த நீங்க திரும்ப, 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 திரும்ப படிக்கிற மாரி தான் வரும். அதனால இது தனித்தனி பாடமா இருக்கு, இவ்வளோ பாடம் இருக்குன்னு நெனைக்காதீங்க. இது அதனால தான் இத நீங்க வந்து சேர்ந்து ஒரு கோர்வையா படிச்சிட்டீங்கன்னா, குடியுரிமைனா என்ன? அடிப்படை உரிமைனா என்ன? மனித உரிமைகள்னா என்ன? அடிப்படை கடமைகள் என்ன? அரசுக்கான கோட்பாடுகள் என்ன? அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த டாபிக்கான ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிரும். இந்த 2ண்ட் டாபிக்கான ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? இந்த டாபிக் வந்து எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான லெசன்ஸ் 10 லெசன்ஸ் இருக்கிற மாரி தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். எல்லாமே இன்டர்லிங்க்டா தான் இருக்கும். சரியா? அதனால பயப்படாதீங்க. டா 10த் நல்லா படிங்க. 10த் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் நல்லா போட்டுக்கோங்க. 10த்ல 2 பாடம் வந்திருக்கு பாருங்க. மத்திய அரசு, மாநில அரசு. 10த்ல 2ண்ட் லெசன், 3ர்ட் லெசன். அதுக்கப்புறம் இந்த 6த், 8த், 9த்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஈஸியான பாடம் தானே. உங்களுக்கு ஒரு வாட்டி படிச்சாலே புரிஞ்சிரும். ஓகேவா? அதனால 6த், 3ர்ட் டெர்ம்ல உள்ள 2ண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்புகளும், ஊரகமும், நகர்ப்புறமும். அதுக்கப்புறம் 8த்ல லெசன் 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. 9த்ல லெசன் 5 உள்ளாட்சி அமைப்புகள். அது இது இது 3 இது 3 வந்து
நீங்க ஈஸியாவே படிச்சிருவீங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இத நல்லாவே வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 11த், 12த் பாடங்கள் இருக்கு பாருங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணி என்ன சொல்றாங்கங்கிறத புரிஞ்சுகிட்டு, முக்கியமான ஆர்டிக்கல், முக்கியமான இயர்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, பாக்ஸ் டாபிக்கு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்க 11த்ல உள்ளாட்சி அரசாங்கங்கள்னு ஒரு பாடம். லெசன் 2 அதுக்கப்புறம் இது ஃபுல்லா 12த். இந்த 4 பாடம் 12த். 11த்ல வந்து ஒரே ஒரு பாடம் மட்டும் தான். உள்ளாட்சி அரசாங்கங்கள். இதுவும் இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஒரே மாரி தான் இருக்கும். அதே மாரி இந்த 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 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து ஒரே மாரி உள்ள பாடங்கள் தான். அப்புறம் இந்த மாநில அரசு, இந்த மாநில அரசு. இது 2மே ஒரே மாரி உள்ள பாடங்கள் தான். ஓகேவா? அதனால வந்து பயப்படாதீங்க. இத்தன பாடம் இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சு பயப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? அடுத்து 12த்ல சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, திட்டமிடலும், வளர்ச்சி அரசியலும். இந்த 4 பாடம். இந்த 4 பாடத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இந்த திட்டமிடலும், வளர்ச்சி அரசியலும் அப்படிங்கிற பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது ஸ்கேன் பண்ணதுல சரியா வரல. நான் நோட் பண்ணிக்கோங்க. திட்டமிடலும், வளர்ச்சி அரசியலும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். போன வாட்டி 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த பாடத்துல இருந்து மட்டும் 2 கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. கூட்டாட்சி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப இத பாருங்க. கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். கூட்டாட்சியோட அடிப்படை தன்மை என்ன? மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதுலயும் வந்து இந்திய அரசியலமைப்பு கவர் ஆகும். ஒரு சில பாடங்கள் வந்து திரும்ப 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 கவர் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ஒன்ஸ் இன்னொருக்க வந்து நீங்க இந்த டாபிக் எடுத்து படிக்கும்போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதுல இருந்து சம்மந்தமாவும் கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? பாருங்க இந்த 10த், 12த் இந்திய அரசியலமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திரும்பவும் வருது பாருங்க. திரும்ப இத ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த பாடத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 12த்ல வந்து புக் பேக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாடத்த வந்து நல்லா தரோவா பார்த்துக்கோங்க. ஏன்னா 6த் டூ 9த் தானே. 6த்ல டெர்ம் 3ல லெசன் 1ல மக்களாட்சி, 7த் லெசன் 1ல மாநில அரசு, அதுக்கப்புறம் ஊடகமும் ஜனநாயகம் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் 9த் லெசன் 4ல அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த 6 பாடம் வந்து தரோவா பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ல இருந்து போன வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த 3வது டாபிக்ல இருந்து போன வாட்டி 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம்னா என்ன? மாநில நிர்வாகம், மாநில நாடாளுமன்றம்னா என்ன? உள்ளாட்சி அமைப்புகள்னா என்ன? பஞ்சாயத்து ராஜ்னா என்ன? அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன குரூப் 4ல. இந்த டாபிக்ல இருந்து போன குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ங்கிறனால ஈஸியா நினைக்காதீங்க. ஏன்னா, இதுல நீங்க படிச்சதே தான் திரும்ப பார்க்க போறீங்க. இதெல்லாம் படிச்சது தான், இது படிச்சது தான், இதுவும் படிச்சது தான். இது 1, 2 பாடம் தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். அதுவுமே இன்டர்லிங்க்டா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்தல் மற்றும் நீதித்துறை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலருந்து போன வாட்டி 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலபஸ்ல. இங்க பாருங்க. தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், கூட்டாட்சியின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி. சாரி, சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க. அதான் இங்க நான் குடுத்துருக்கேன். நான் சிலபஸ் நீங்க ஒவ்வொரு வாட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் சிலபஸ்ல உள்ள டாபிக் எடுத்து தான் நான் இங்க ஒவ்வொரு டாபிக்குமே வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க குடுத்துருக்கிறது எல்லாமே அந்த சிலபஸ்ல உள்ள அதே ஹெட்டிங் தான். இதுக்கு பாருங்களேன், திரும்ப அதே தான் கவர் ஆகும். மத்திய அரசு, மாநில அரசு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 10த்ல உள்ள 2 பாடம். ஓகேவா? அதான் நான் சொல்றேன். 10த்ல இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இந்த 3 பாடத்த வந்து நீங்க 10 வாட்டி முடிஞ்சா கூட படிச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு பேஜ் வைஸா உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் நல்லது தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த பாடம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் 11த்ல உள்ள அந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதில தேர்தல் பத்தி ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய நீதித்துறை இதுவும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த நிதி அமைப்புகள் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க தெரியுமா? ஆனா, இந்த இந்திய நீதித்துறை பார்த்துக்கோங்க. அப்புறம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? 8த்ல லெசன் 1 இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 8த்ல லெசன் 7 நீதித்துறை அப்படிங்கிற பாடத்த பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 9த்ல லெசன் 1, லெசன் 2 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள். ஓகேவா? இந்த பாடத்த கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த 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 நீதித்துறை அப்படிங்கிற பாடம், இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பாடம், இந்த மத்திய அரசு, மாநில அரசு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதே ஆர்டர்ல படிங்க. நான் என்ன ஆர்டர்ல உங்களுக்கு குடுத்துருக்கேனோ, ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து நான் என்ன ஆர்டர்ல உங்களுக்கு குடுத்துருக்கேனோ 10த், 12த், 6த் அந்த ஆர்டர்ல படிங்க. ஓகேவா? அதுக்கேத்த மாரி பிரியாரிட்டிய வந்து குறைச்சுக்கிட்டே வாங்க. அதான் வந்து கரெக்ட். ஓகேவா? அதனால தான் அந்த ஆர்டர்ல வந்து நான் உங்களுக்கு பார்த்து குடுத்துருக்கேன். அடுத்ததா பார்ப்போம். அடுத்தது பாருங்க. இந்த பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள்,
சரியா? இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். இது எங்கெங்கன்னா 2 பாடம் தான். 7th டெர்ம் 3ல ஃபர்ஸ்ட் லெசன் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற பாடமும், செகண்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற பாடமும். ஓகேவா? 2மே வந்து இம்பார்ட்டன்டான பாடம். இது 2யும் பார்த்துக்கோங்க. சின்ன பாடம் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே டிகிரி வரைக்கும் வந்து முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். அதனால இது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது. இந்த 2 பாடத்த பார்த்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க. மனித உரிமைகள் சாசனம் இங்க இருக்கா? இந்த டாபிக்கு என்னென்ன பாடம்னு பாருங்க. மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இந்த பாடம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 8th லெசன் 4ல உள்ள பாடம் ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பார்த்துட்டோம். 1. 2வது பாருங்க. 9th அதே மாதிரி லெசன் 3ல மனித உரிமைகள் அப்படிங்கிற பாடம். இந்த 2 பாடத்த திரும்பவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க பாருங்களேன். 8th இந்த மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளோ லெசன் இருக்கேன்னு வந்து நினைச்சு பயப்படாதீங்க. நீங்க பின்னாடி ஒவ்வொரு டாபிக் நீங்க அடுத்தடுத்து போக, 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 போக நீங்க ஆல்ரெடி படிச்ச லெசன்ஸ் தான் திரும்ப, திரும்ப ரிப்பீட் ஆகும். அது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஓகேவா? இந்த மத்திய அரசு, மாநில அரசுலாம் எத்தன வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்படிங்கிறபோது அது வந்து உங்களுக்கு கஷ்டம். ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இன்னும் ரிவிஷன் மாதிரி. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து இந்த பாடம் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால தான் நான் திரும்ப, திரும்ப குடுத்துருக்கேன். சில பேர் வந்து இந்த பாடத்த வந்து குடுக்க மாட்டாங்க. இந்த டாபிக்ல ஆல்ரெடி இந்த டாபிக்ல கவர் ஆயிருச்சுல. அதனால இந்த டாபிக்ல எதுக்கு எழுதிக்கிட்டு, இந்த டாபிக்ல குடுக்க வேணாம் அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா ஏன் நான் இத்தன வாட்டி ரிப்பீட்டடா குடுத்துருக்கேன்னா, அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த தேர்தல், இந்திய நீதித்துறை இத பத்தி மத்திய அரசு, மாநில அரசுலருந்து போன வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மத்திய அரசு, மாநில அரசுலருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா அப்போ உங்களுக்கு? ஒன்றிய நிர்வாகம்னா என்ன? ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில நாடாளுமன்றம் அப்படிங்கிற இந்த டாபிக்ஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து எடுத்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்தல் இது சம்மந்தமா இதிலிருந்து எடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ டாபிக்க்கு ஏத்த மாரி கொஸ்டின் வரும். பாடத்துக்கு ஏத்த மாரி கொஸ்டின் வராது. புரியுதா? அவங்களோட சிலபஸ் என்னவோ, அவங்க குடுத்துருக்கிற டாபிக் என்னவோ, அதுக்கேத்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க பாடத்த ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சிலபஸ் வைஸா சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க 8வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது வாழ்வில். இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகேவா? இப்ப பாருங்க. இது வந்து கவர்ன்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் அவுட் சோர்ஸ் தான். ஓகேவா? இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சில திட்டங்கள்லாம் போடுவாங்க. பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள், அதுக்கப்புறம் கல்வி திட்டங்கள், இந்த மாதிரிலாம் அந்த நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரிலாம் நெறைய திட்டங்கள் வந்து போடுவாங்க தெரியுமா? இந்த திட்டங்கள்லாம் வந்து நீங்க எப்படி படிக்கணும்னா, நம்ம அவுட் சைட் சோர்ஸ்ல தான் வந்து நம்ம தேடி படிக்கிற மாரி வரும். ஓகேவா? அதான் வந்து நம்மனால வந்து கவர் பண்ணவும் முடியும். அங்கே தான் வந்து இது சம்மந்தமா வந்து குடுத்துருப்பாங்க. வேற எங்கேயும் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. அதனால கவர்மெண்ட் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல வந்து இத பத்தி எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது போக நம்மளுக்கு சரி உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், நம்மளோட சேனல்லயே வந்து அடுத்தடுத்து நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லோக்பால் சம்மந்தமா, லோக் ஆயுக்தா, ஆர்டிஐனா என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓகேவா? திட்டக்குழுனா என்ன? இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்குமான நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட நான் வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4 இந்த குரூப் 4 வந்து நான் போஸ்டிங் போணும். ஓகேவா? கம்பல்சரி நான் வந்து வேலை வாங்கணும். இந்த குரூப் 4 விட்டா எனக்கு வேற வாய்ப்பு இல்ல. நான் கம்பல்சரி இதுல அடிச்சிருவேன். இன்னொன்னு நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் வந்து டாப்பர்லாம் கிடையாது. அப்படியே புக்க வந்து எந்திரன் ரோபோ மாரி திருப்புனோன வந்து எனக்கு மைண்ட்ல ஏறிரும். அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். 60-70% மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூல்லலாம். என்னால குரூப் 4 கிளியர் பண்ண முடியுமா? அப்படிங்கிறவங்க நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லாமே அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸுக்கானது தான். ஓகேவா? டாப்பர் எப்படினாலும் படிச்சிருவீங்க. இந்த லெசன் வந்து தெரிஞ்சாலே போதும். இதுலருந்து எடுத்து படிச்சிருவீங்க. இந்த லெசன் தான் படிக்கணும் அப்படின்னு. ஆனா ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு தான் எதுல நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்? ஏன்னா எல்லார் மாதிரியும் அவங்கனால எஃபோர்ட் போட முடியாது. ஓகேவா? அப்ப வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க. வேற வேல குடும்ப சூழ்நிலைக்காக, கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஹவுஸ் ஒய்ஃப்ல வீட்டு வேலையும் பார்த்து, நீங்க படிக்கவும் தெரிஞ்சதுனால ரொம்ப கஷ்டம். அவங்களுக்காக தான் நம்ம இதுல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் எது இம்பார்ட்டன்ட், 10th இம்பார்ட்டன்ட், 6th to 9th இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியில, பாலிட்டியில் 10th இம்பார்ட்டன்ட். இந்த மாரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏன் இத வந்து பேஸ் எது அப்படின்னு சொல்றேன்னா, அதிலயே நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும். உங்களால ஈஸியா வந்து போஸ்டிங் அடிச்சிரலாம். ஓகேவா? கட் ஆஃப் மார்க் வந்து நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். அப்படி என்னன்னு பார்த்து படிங்க.
சும்மா வந்து நம்ம ஏனோ தானோ இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னு உட்காந்து படிக்கக்கூடாது. எங்க அடிச்சா எப்படி விழுகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு அடிக்கணும். புரியுதா? அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது. நம்ம ஸ்மார்ட் ஒர்க்னா சும்மா ஷார்ட்கட்ல போறது அப்படி அது கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எந்த ஏரியால நம்ம அதிகமா கவனம் செலுத்தணுங்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. குரூப் 4 சம்மந்தமா இனி அ ஆ இந்த வேர் டூ ஸ்டடி வந்து நான் பாலிடிக், ஹிஸ்ட்ரிக்கு இதுவரைக்கும் குடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம இத வந்து நான் பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுறேன். வேர் டூ ஸ்டடி, ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி குடுத்தாச்சு. ஜியோகிராஃபி, எக்கனாமிக், ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாத்துக்குமே வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து குடுத்துடுறேன். ஓகேவா? நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இத வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் சொன்ன மாரி கீழ டெலகிராம் குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்குள்ள போயி டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல எழுதி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? இப்ப இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்தும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். ஓகேவா? நன்றி. வணக்கம்.